Hello students. இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா இங்கே dy இருக்கு, இங்கே ஃபுல்லாக எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நான் இதை வந்து ஆப்போசிட் சைடு கொண்டு போயிட்டா இங்கே dy ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இதை எழுதுமா, இங்கே மைனஸில் தான் இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைட் போனால் ப்ளஸ்ஸாக மாறும். கரெக்டாக? அடுத்தது இந்த dy இங்கே வச்சுக்கலாம், ஏன்னா எனக்கு y எல்லாம் லெஃப்ட் சைட்லேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இங்கேயே வச்சுக்கிறேன். அப்போ dy இஸ் ஈக்குவல் டு அங்கே என்ன இருக்கோ அதை எழுதிட்டு அப்புறம் இது இங்கேருந்து வருதில்ல, அப்போ இது டினாமினேட்டருக்கு போகும். ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ், அங்கே ஒரு dx இருக்குது, அது லாஸ்ட்டாக போடலன்னு விட்டுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம போன சம் மாதிரியே யோசிச்சு பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன், கீழே டினாமினேட்டரில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஏதாவது ஒரு இருக்குது அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது கிடைக்கிறது நியூமரேட்டரில் இருந்தால் ஆன்சர் என்ன வரும், லாகு அப்படின்னு போட்டு கீழே இருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஆன்சராக வரும். ஓகேவா? ப்ளஸ் சி இப்படி தான் ஆன்சராக வரும். இது வந்து இங்கே ட்ரூவான்னு செக் பண்ணிக்கலாம். முதல்ல கீழே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் வருதா அப்படின்னு பார்த்துக்கலாம். இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸே தான் இருக்கும். இந்த மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -1 இங்கே வந்துடும். அப்போ மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு ஆகுமா? பார்த்தீங்களா? அதுவே தான் இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் எப்படி வரணும், லாக் ஆஃப் இ பவர் எக்ஸு இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு வரணும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு. சரி, அது எப்படி கொண்டு வருது, எப்படி நம்ம உடனே இப்படி சொன்னால் ஒத்துக்குவாங்களா? ஸ்டெப்ஸ் கேட்பாங்கல்ல, அப்போ ஸ்டெப்ஸ் எழுதணும். கீழே இருக்கிறத வச்சு தானே மேலே இருக்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ கீழே இருக்கிறது யூன்னு எழுதிக்கோங்க. இ பவர் எக்ஸு இ பவர் மைனஸ் எக்ஸு ரெண்டு சைடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது டியூ, இவன் அசரவே மாட்டான், எக்ஸும் ப்ளஸில் இருக்குது, அப்போ மாறவே மாறாது. அப்போ இ பவர் எக்ஸு இங்கே பவரில் பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் இருக்குது. மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், இ பவர் வந்து அப்படியே தான் இருக்கும், இது மாறவே மாறாது. இ பவரை ஒன்றுமே பண்ண முடியாது. மைனஸ் எக்ஸ் வந்து -1 ஆகுமா? அப்போ -1 வரணும். 1 போடல. ஓகேவா? 1 போட்டாலும் போடாட்டி ஒன்று தானே. ஸோ நமக்கு பார்த்துங்க இங்கே இருக்கிற மாதிரியே கிடச்சிருச்சு. இப்போ இந்த ரெண்டையும் எது அஃபெக்ட் பண்ணுது, எக்ஸ் அஃபெக்ட் பண்ணுது இல்லை, அப்போ எக்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் தானே. dx நம்ம எப்போவுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உள்ளே பண்ணிகிட்டே வருவோம். இதை யார் அஃபெக்ட் பண்ணுறா, அடுத்து அவங்கள யார் அஃபெக்ட் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு செக் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே வருவோம். இங்கே ஒன்றும் கிடையாது, ஒரு இ பவர் ஒன்று இருக்குது, அதை அஃபெக்ட் பண்ணுறது எக்ஸ். ஸோ எக்ஸை மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும். இப்போ நம்ம இங்கே dx தான் இருக்குது, அப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். dx இஸ் ஈக்குவல் டு du பை இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா? யூ என்ன தெரியும், இது என்ன தெரியும், எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போது அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம், ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். அடுத்து ப்ளஸ்ஸுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், யூன்னு சொல்லியிருக்கோம், யூ போட்டுக்கலாம். அடுத்து டிஎக்ஸுக்கு என்ன சொல்லியிருக்கோம், டிஎக்ஸுக்கு டியூ பை இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா dyன்னு இருக்குது, அதையும் எழுதிக்கிறோம். இப்போ இங்கேயும் சேமாக இருக்கா, நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் சேமான டேர்ம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணிடுவோம். கேன்சல் பண்ணியாச்சு. அப்புறம் dy இஸ் ஈக்குவல் டு 1/u du அப்படின்னு இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு வேணும் நம்ம யூவை உடனேவும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இல்லை இன்டகிரேட் பண்ணிவிட்டு அப்புறமாவும் பண்ணிக்கலாம். இன்டகிரேட் பண்ணால் ரெண்டு சைடும் கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் ஆகும். எதை நான் வந்து ஒர்க் அவுட்டே பண்ண மாட்டேனோ அந்த சைடு அப்படியே வச்சுட்டு இன்னொரு சைடு ஒர்க் அவுட் பண்ணுற சைடு நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே வந்து y அப்படின்னு மாறிடும், இது வந்து லாக் u அப்படின்னு ஆகும். ப்ளஸ் சி இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, யூ கேன் இன்ட்ரடியூஸ் போத் சைட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி c2 மைனஸ் c1 போட்டு தனியாக திரும்பியும் ப்ளஸ் சின்னு போட்டு c இஸ் ஈக்குவல் டு c2 மைனஸ் c1 போடலாம். பட் இப்படியும் போடலாம். ஓகேவா? அது வந்து உங்கள் சாய்ஸு. இப்போ u வந்து நமக்கு என்னன்னு தெரியும், இ பவர் எக்ஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். அப்போ y இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. அவ்வளோதான். ஓகே.